ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 2 தீமோத்தேயு சாப்டர் 3 verse 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். தேவபக்தியாய் நடக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நான் நடக்கணும்னா துன்பப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமா என்று ஒருவேளை நம்ம கேட்கலாம். நிச்சயமாக உலக ரீதியாகவே எடுத்துக்கொள்ளலாமே. உலக ரீதியாகவே இன்றைக்கு நேர்மையாய், உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய் இந்த உலகத்தில் ஒருவேளை அவங்க இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சில நேர்மையான ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் துன்பந்தான் வரும். அவங்களுக்கு பல எதிர்ப்புகள் வரும். அவங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நிமித்தம் அவர்களை அநேகர் எதிர்ப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகளை அவர்களும் சந்திக்க நேரிடுவது அது இயல்பான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் துன்பம் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. அந்த துன்பத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. பிலிப்பியர் 1 அதிகாரம் 29-30 வாசிக்கிறேன். Philippians chapter 1 verses 29 and 30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காரு பாருங்க பவுல். கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறதுக்கு மாத்திரம், நான் விசுவாசியாக இருக்குந்தா அது மாத்திரம் அல்ல, விசுவாசத்தோடு கூட நமக்கு என்ன வருது, பாடுகளும் வருது. 30 சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்போ பவுலுக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டங்கள் தான் நமக்கும் உண்டு என்பதை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்படும் போது நமக்கு ஒருவேளை சங்கடமாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமான ஒரு முடிவு. அதனுடைய முடிவு இந்த உலகத்தில் தற்காலிகமாக நாம் சில காலம்தான், அது கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பது போல இருக்கும். அந்த பாடு அனுபவிக்கிற காலங்கள் முடிந்த உடனே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ரோமர் 8 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இதில் பாருங்கள், ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கிறிஸ்துவுடனே கூட, ரோமர் 8:17 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ பாடுகள் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? மகிமையை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் அதனுடைய முடிவு என்ன என்று நாம் பார்க்கும்போது மகிமையை கொண்டு வரும், க்ளோரி. அதுதான் இங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள், 18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போது இக்காலத்து பாடுகள் கொஞ்ச காலம், ஒரு சிறிது நேரம், சில நாட்கள் படப்போகிற பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு, நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். அத்தனை மகிமையான காரியங்களை, க்ளோரியஸ் திங்ஸ், ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில்
மகிமையானவைகளை செய்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மகிமை மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2:12 வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு ஆளுகை, ஆண்டவர் இயேசுடனே கூட நம்ம ஆளுகை செய்யணும்னா அவரோடு கூட சேர்ந்து நம்ம பாடுபட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆதலால் இக்காலத்து பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். அந்த மகிமை பார்த்திங்கன்னா, இக்காலத்து பாடுகளுக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதை கம்பேர் பண்ணவே முடியாது. பாடுகளோடு மகிமையோடு பாடுகளை கம்பேர் பண்ணிங்கன்னா, மகிமை அத்தனை க்ளோரியஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் கொஞ்சம் கூட ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட அவரோடு கூட பாடு சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற வார்த்தையின்படி அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும் துன்பங்கள், பாடுகள், உபத்திரங்கள் உண்டு. அவைகளை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உங்களை திடப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றரவாளன் உங்களை தேற்றி பலப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாங்கள் கண்டு கொண்டோம். நாங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் ஒருவராகிலும் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு கர்த்தரோடு நடக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழி நடத்திக்காரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.